அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பெண்பாலன் ஆஸ்ட்ரோ சேனலிருந்து. இன்றைக்கி தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் கல்வி படிப்பில் வந்து பாக்கியில் கொஞ்சம் மத்துவமாக, அதாவது தாமதமாக வந்து பாக்கியில் இருப்பாங்க, ஸ்லோவாக வந்து பாக்கியில் இருப்பாங்க. அப்படியாப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாக்கியில் என்னென்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சரஸ்வதி கோயிலுக்கு வந்து பாக்கியில் போய் சப்போட்டா பழம் வந்து பாக்கியில் வாங்கி வச்சு சரஸ்வதி அம்பாவை வழிபட்டிங்கன்னா கல்வி படிப்பில் இருக்க தடைகள் வந்து பாக்கியில் தீரும். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து பாக்கியில் புத பகவான் வந்து பாக்கியில் வலுவில் இருந்தாலோ இல்லை வக்கிரத்தில் இருந்தாலோ கல்வி படிப்பு ஞாபக முறையெல்லாம் அந்த வகையில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி உள்ள குழந்தைகளுக்கு வந்து பாக்கியில் பார்த்தா விநாயகருக்கு தினைக்கு வந்து பாக்கியில் கொய்யாப்பழம் வந்து பாக்கிய நெய்வேத்தியமாக வந்து பாக்கியில் வச்சு வணங்கி வந்தாலுமே அந்த ஞாபக மருதி கல்வி படிப்பில் வரக்கூடிய தடைகள் வந்து பாக்கியில் மாறும். இன்னொரு விஷயம் வந்து பாக்கினாங்கன்னா, ஒரு 50 ஏலக்காய் வாங்கி 50 எண்ணிக்கை கொண்ட ஏலக்காய் வாங்கி அந்த குழந்தை கையில் மாலை மாதிரி தொடுத்து ஐக்கிருவருக்கு வந்து பாக்கிய மாலையை அனுபவிச்சு நம்பிக்கையோடு வந்து பாக்கியில் பிரார்த்தனை பண்ணி வந்து பாக்கியில் வாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தை ஒட்டியோடைய கல்வி படிப்புலாம் வந்து பாக்கியில் மிகச்சிறப்பாக இருக்கும். கல்வி படிப்பு மூலம் அவங்க நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவி, உயர்ந்த ஒரு செல்வாக்கியங்கள் அடையக்கூடிய அதிகாரம் ஏற்பட்டிருக்கும். நன்றி, வணக்கம். இது உங்கள் பொன்பாலன் ஆஸ்ட்ரோ சேனலிலிருந்து.